முருகா, பழனி ஆண்டவா, கந்தா கடம்பா கதிர்வேலா, என்னோட வேண்டுதல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். எனக்குன்னு ஒரு காதலி வேணும். அவளையே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கொடு முருகா. 10 வயசுல இருந்து பல பொண்ணுங்களுக்கு நான் லவ் தூது போயிருக்கேன். ஆனா என்னோட லவ்வுக்கு தூது போக ஆளே இல்ல. ஏன்னா எனக்கு லவ் பண்ண ஆளே இல்ல. நானும் உன் அண்ணன் கணேசன் கிட்ட கேட்டு கேட்டு சலிச்சு போயிட்டேன். அதான் உன்னை தேடி வந்திருக்கேன். நீயாவது என்னை கைவிடாம எனக்கு ஒரு காதலியை கொடு முருகா. உங்க அண்ணன் கணேசன் மாதிரி என்ன பிரம்மச்சாரி ஆக்கிறாத முருகா. அதுக்காக உன்ன மாதிரி ரெண்டெல்லாம் எனக்கு வேண்டாம். ஒன்னே ஒண்ணு போதும். ஒரே ஒரு காதலி கொடு முருகா. காப்பாத்துங்க, 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 காப்பாத்துங்க. ஏய் ஏய் காப்பாத்துங்க. ஏய் ஏய் இல்ல இல்ல காப்பாத்துங்க. ஆஹா முருகா, இதெல்லாம் ஓம் பிளான் தானா? புரிஞ்சிருச்சு. இப்போ போய் நான் அந்த ரவுடிகளை அடிச்சு அந்த பொண்ணை காப்பாத்தணும். பதிலுக்கு அந்த பொண்ணு என்ன பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும். நானும் அந்த பொண்ணும் அடிக்கடி சந்திச்சுக்கணும். 2 பேருக்கும் லவ் ஸ்டார்ட் ஆகணும். இதானே உன் பிளானு? ஐயோ புல்ல அரிக்குது முருகா. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா 18 வயசுல உங்க அண்ணனை கும்பிடுறதுக்கு பதிலா உன்னை கும்பிட்டு இருந்தா இந்நேரம் என் 2வது பையனுக்கு உன் கோயில மொட்டை அடிச்சு காது குத்தி இருப்ப முருகா. இப்போ உனக்கு கெட்டு போல. இப்போ போய் அந்த பொண்ணை காப்பாத்துறேன். அவளை என் காதலி ஆக்குறேன். ஆசீர்வாதம் பண்ணு முருகா. காப்பாத்துங்க. ஏய் காப்பாத்துங்க. இல்ல ஏய் 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 காப்பாத்துங்க. ஏய் இல்லடி ஏய் ஏய் யாரா நீ? ஆயுத எழுத்து ஹீரோடா. மச்சி ஆயுத எழுத்து ஹீரோ யாரா? சூர்யாவா மாதவனா? டேய் சூர்யாடா. இல்லடா மாதவன்டா. மச்சி சூர்யா மச்சி. ஏ, இல்ல மச்சி மாதவன்டா. மச்சி இல்லடா சூர்யாடா. ஏய் மாதவன்டா. டேய் 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 ரவுடிஸ், அதுல 3வதா ஒருத்தன் இருக்கான்டா. 3வதா? அது யாரு? சித்தார்த்தடா. ஆடா ஆமாப்பா. சூர்யாவுக்கு பீஜாங்கை பக்கமா வந்து நிப்பாப்லையே, நீ பார்த்ததில்ல? ஆமாமா. அப்போ உன் பேர் என்ன சித்தார்த்தா? ஆமாண்டா.
அத சொல்றதே எங்களை அடிச்சியா? சொல்லிட்டல, கிளம்பு கிளம்பு. இதோ பார், உங்களுக்குலாம் 2 நிமிஷம் டைம் தரேன். எதுக்கு? இந்த பொண்ணை துரத்துனதுக்கும் என் பேரை லேட்டா கண்டுபிடிச்சதுக்கும் எங்க 2 பேர்கிட்டயும் சாரி சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுங்க. இல்லன்னா அடிப்பேன்டா. எங்க எங்க அடி அடி பாப்போம். பாப்போம். சார் ஏய் ஏய். ஏய். ஏய், எங்களை அஷ்டல உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஏய் இங்கே இருடா, எங்க ஆளுங்களை எட்டு வர. மச்சான் வாடா. வாடா. ஏய், வாடா. சார் என்ன சார் அவங்கள போட்டு இப்படி அடிச்சிட்டீங்க? அவனுங்க ஆளுங்களை கூட்டிட்டு வர போறாங்க. வாங்க சார் போயிடலாம். நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஐயோ அவனுங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது சார். வாங்க முதல்ல இங்க இருந்து கிளம்பிடலாம். அவனுங்க எல்லாம் வந்தா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். ஃபர்ஸ்ட் இங்க இருக்கவே வேண்டாம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க. இந்த மாதிரி ஆளுங்களை டீல் பண்றதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம். சார் வாங்க சார். வாங்க சார் ப்ளீஸ் வாங்க சார். வாங்க சார். முருகா, உன்கிட்ட வேண்டிக்கிட்ட கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பொண்ணை செட் பண்ணி என் கையை பிடிக்க வச்சுட்டிய முருகா. யூ ஆர் ரியலி கிரேட். எங்கடா மச்சான் அவன்? எங்க போயிட்டானே தெரியல. காலையில இருந்து அலைய வச்சிட்டு இருக்கான். கட்டு பேத்துறான். பேத்துறோம். டேய் மச்சான், அங்க பாருடா. மச்சான் அங்க பாருடா, நம்ம சித்து ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஓடுறான். டேய் நல்லா பாருடா, அந்த பொண்ணு தான் அவனை கூட்டிட்டு ஓடுது. இது ரெண்டுல எதுவுமே நடக்க வாய்ப்பு இல்லையடா. இது எப்படிடா நடந்துச்சு? ரூம்மேட் நம்ம கிட்டே லவ் மறைச்சிட்டானேடா. சரி வா மச்சான், அவன் எங்க போறான்னு போய் பாப்போம். ஆ முருகா, உன்கிட்ட வேண்டிக்கிட்ட கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பொண்ணை எனக்கு செட் பண்ணி கொடுத்துட்டியே. உன் மகிமையே மகிமையா.
தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க, இந்த முருகனுக்கு தான் சொல்லணும். ஏன்னா இவருதான் உங்களை என்கிட்ட கூட்டிட்டு வந்தாரு. ஆமாங்க. ஆமா, டைம் என்னாச்சு? மணி 9:45 ஆகுது. ஏன் கேக்குறீங்க? ஐயோ, முகூர்த்த நேரம் முடியறதுக்கு இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. எதுக்குங்க? கல்யாணத்துக்கு தாங்க. முருகா, இவ்வளவு சீக்கிரமா கல்யாணமும் பண்ணி வைக்கிறேன் முருகா. ஐ லவ் யூ முருகா. அட இருங்கங்க, அவசரப்படாதீங்க. அதுக்குள்ள என்ன அவசரம்? முதல்ல லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாமே. லவ் எல்லாம் ஏற்கனவே பண்ணியாச்சுங்க. 4 வருஷமா லவ் பண்றோம். என் வீட்டுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணலான்னு வந்தோம். 4 வருஷமா லவ் பண்றீங்களா? யாருங்க? இந்து ஆ. அதோ அவரைத்தான். இவர் தாங்க என் லவர். இவரைத்தான் 4 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, இவர் யாரு? இவர் தாங்க என்ன அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்தினாரு. ஓ, தேங்க்ஸ் சார். ஆமா, தாலி எங்க? இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம் கட்டுங்க. அட பாவி முருகா, உங்க அண்ணன் எனக்கு பொண்ணுங்களை செட் பண்ணி கொடுக்கலனாலும் இந்த மாதிரி வெறுப்பேத்துனது கிடையாது. ஆனா நீ இருக்கிய. அண்ணா, கல்யாணம் முடிஞ்சிருச்சு. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணா. வாங்க. ஏன் இப்படி பண்ற? என்ன சோதிக்காதயா. உன்ன மாதிரி 2ஆயா கேட்டேன்? ஒன்னே ஒன்று தானே கேட்டேன். அண்ணா, ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. அண்ணா, நாங்க கிளம்புறோம்ண்ணா. எங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தா கண்டிப்பா உங்க பேர் தானே வைப்போம். வரோண்ணா. வரேன் சார். சார் ரொம்ப நல்லவரா இருக்காரு. இதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டோம்? அப்பா சித்தார்த், அப்படியே ஷாஜகான் படம் கிளைமேக்ஸ் பார்த்த மாதிரியே இருக்கு. என்ன, அந்த படம் கொஞ்சம் சீரியஸா இருக்கும், இங்க கொஞ்சம் காமெடியா இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். மச்சான் கம்முன்னுறா. பாவண்டா அவன். அவனே கடைச்ச ஃபிகர் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போச்சுன்னா அப்செட்ல இருக்கிறான். மச்சான், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? ஊர்ல என் பெரியப்பா பொண்ணு ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆகாம இருக்கா. நீ அந்த பொண்ணை லவ் பண்ணனு வையேன், கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை செட் ஆயிரும். இதே மாதிரி ஊர்ல கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களை எல்லாரையும் நீ லவ் பண்ணா எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடும். ஏன்னா ஒரு ராசி எப்படி மச்சான்? சிரிங்கடா சிரிங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் சூப்பர் ஃபிகரை பிக்கப் பண்ணி காட்டுறேன். சிஸ்டர், ராமாபுரம் போற ஸ்மால் பஸ் போயிடுச்சா? இல்லப்பா, நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, தேங்க்யூ. என்னாச்சு? இவனா? மச்சான் சொல்றா. மச்சான் எங்கடா இருக்க? பெசன் நகர்ல இருக்கேன்டா. வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுடா. பக்கத்துல ஏதாவது மெக்கானிக் ஷாப் இருக்கும்ல, அங்க பார்த்துட்டு ரூமுக்கு வந்துரு. இங்க பக்கத்துல மெக்கானிக் ஷாப் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலடா. சரி, இப்ப நான் என்ன பண்றது? கொஞ்சம் வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கிறியா? நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா நுங்கம்பாக்கம் வரைக்கும் போகணும் மச்சி. என்னடா நீ? சரி, இப்ப நீ எங்க தான் இருக்க? போரூர்ல.
போரூரா? நான் இப்ப பெசன் நகர்ல இருக்க மச்சான். வாய்ப்பே இல்ல. நீ பக்கத்துல ஏதோ மெக்கானிக் ஷாப் இருக்கும், அங்க வண்டியை போட்டு பஸ் புடிச்சு போயிடு. ஆ? ஏய் ஏய் ஏய். என்னடா மச்சான் எங்க இருக்கானா? அவர் போரூர்ல இருக்கிறாராம். நம்ம பெசன் நகர்ல இருந்து போய் அவரை பிக்கப் பண்ணணுமா? டேய் வேற வேலை இல்ல ஆவுண்டா அவன் ஏதோ அர்ஜென்ட்டா போகணுங்கிறான். வா போய் ஹெல்ப் பண்ணுவோம். அப்படின்ற. ஆமா மச்சான். சரி வா போவோம். ம். மச்சி சொன்ன மாதிரியே வந்து நிக்கிறடா. டேய் நான் தான் சொன்னல அந்த ஜோசியக்கார் பவர்ஃபுல்லான ஆளடா. ஆ? ம். அவன் சொன்னா யாரா இருந்தாலும் நம்பிடுவாங்கடா. இந்த பொண்ணை பார்த்தா அப்பாவி மாதிரி இருக்கு. கண்டிப்பா இவன் நம்பிடுப்பான் மச்சான். நீ போய் உன் லவ் சொல்லு வா. சரி மச்சான். உனக்கு வரப்போறவன் கருப்பு கலர் சட்டையும் ப்ளூ கலர் பேண்ட்டும் போட்டுக்கிட்டு நல்லா வாட்டா சட்டமா இல்லனாலும் சுமாராவது இருப்பான். இவன் தானா அது? என்னடா மச்சான் கண்டுக்கவே மாட்டேங்கிறா? டேய் மச்சான் பொண்ணுங்க அப்படித்தானே இருப்பாங்க. நாம தான் இறங்கி போய் பேசணும். நீ போய் பேச்சு கொடு போ. அப்படிங்கிற எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். நீங்க யாருக்கோ வெயிட் பண்ற மாதிரியே இருக்கு. ஆமாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க பார்வையிலேயே தெரியுது. ம், நீங்க யாருக்கோ ரொம்ப ஆவலா வெயிட் பண்ற மாதிரியே இருக்கு. ஆமாங்க. என்னோட நிகழ்கால காதலன் வருங்கால கணவனுக்காக காத்திருக்கேன். அப்படியா? பாத்துறீங்களா? இன்னும் இல்லைங்க, அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் பண்றீங்களா? என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க. இன்னைக்கு ஒரு ஜோசியக்காரரை பார்த்தேன். அவரு எனக்கு வரப்போற கணவன் சிவப்பு கலர் கட்டம் போட்ட சட்டை கருப்பு பேண்ட் போட்டிருப்பாருன்னு சொன்னாரு. ஐயோ, என்னது சிவப்பு கலர் கட்டம் போட்ட சட்டை கருப்பு ஃபேண்டா? ஏங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் பிளாக் ஷர்ட் ப்ளூ கலர் பேண்ட் தான் சொல்லியிருப்பாரு. ம்ஹும். இல்லைங்க, சிவப்பு கலர் கட்டம் போட்ட சட்டை பிளாக் கலர் பேண்ட் தான். ஆஹா, நம்ம சொன்ன கலர் காம்பினேஷன்லயே ஒருத்தன் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கான். இவனை வச்சு விளையாடிட வேண்டியது.